கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் ஃப்ரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. வணக்கம். நான் இன்றைக்கி தான் திண்டுக்கல் நேற்று நைட்டு தான் மாவட்டத்துக்குள்ளே வந்தேன். ஸோ இன்றைக்கி திண்டுக்கல்லை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். என் ஊர் கோயம்புத்தூராக இருந்தால் கூட எங்கள் அப்பா பிறந்தது கோரிக்கடவுங்கன்னு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஊர் தான். எங்கள் அம்மா பிறந்ததும் வண்டி வாய்க்கால்னு சொல்லி பழனி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வீடு தான். ஸோ திண்டுக்கல் மாவட்டம் என்னோடய அப்பா அம்மா வீடு மாதிரி. என் வீடு கோயம்புத்தூர்னால என்னோடய அப்பா அம்மா வீடு நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம். என் வீடு எந்த அளவுக்கு முன்னேறணும், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு நான் நினச்சி அங்கே இந்த பொது வாழ்க்கைக்குள்ளே வந்தனோ, அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா வீடான திண்டுக்கல்லும் நிச்சயம் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துடைய வளர்ச்சிகள் இருக்கணும். குறிப்பாக அடிப்படை தேவைகளான முதல்ல எல்லா பகுதிகளும் சுத்தமாக இருக்கணும். இப்போ பேருந்து நிலையம் போனால் அங்கே பொது கழிப்பிடங்கள் சொல்லவே முடியாது. அது பக்கத்தில் கூட போக முடியாது. உள்ளே போகிறது அடுத்த விஷயம், பக்கத்தில் கூட போக முடியாது. அது உடனடியாக அங்கே சொல்லி நாளைக்கே நான் வருவேன், அதுக்குள்ளே அது கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மருத்துவமனை பார்க்க வந்தால் உண்மையை சொல்லக்கூடாது, குறை சொல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நான் பார்த்த பல பகுதிகளில் நம்ம திண்டுக்கல் அரசு மருத்துவமனையோட கட்டமைப்பு கொஞ்சம் பரவாயில்ல தான். நீ அடுத்தது ஒவ்வொரு பகுதிகள்லேயும் போகணும். பேருந்து நிலையம் இன்னொரு இடத்துல இடம் மாற்றுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அந்த இடம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். அப்புறம் அதிகமான பிரச்சனை என்னென்னா, இங்கே சாலைகள், உட்புற சாலைகள் எதுவுமே சரி இல்லாமல் இருக்குது. அதை என்ன பண்ணணுங்கிறத கலெக்டர்கிட்ட ஒரு 3 மணிக்கு ஒரு ஆய்வு இருக்குது. அங்கே போய் ஆய்வு நடத்த போகிறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் நிச்சயமாக திண்டுக்கல்லோட மாவட்டத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. சார், இப்போ குறிப்பிட்ட இது மட்டும் தான் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நீங்கள் வந்தால் தான் இந்த ஆய்வுகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 10 தாலுகா இருக்குது. அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரியும். நீங்கள் தொடர்ந்து வருவீங்களா, இல்லை இந்த ஆய்வு கூட்டத்தோடு அப்படியே? ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா முழுமையாக அந்த பணி செய்யணுங்கிற ஒரு தளபதியை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள். சிஎம் எப்படி ஒரு வேலையை எடுத்துட்டான்னா டெப்த்து வரைக்கும் போகிறோம். அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு இப்போ எனக்குன்னு அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொடுத்தாங்க. இந்த 20 நாளில் எத்தனை விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருப்போன்னு நீங்கள் ஊடக வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியாவில் எந்த துறையிலையுமே ஒரு 20 நாளில் ஒரு 1200 கோடி உள்ளே வந்திருக்கு லீக்கேஜ் ஆகிற அமௌண்ட்டு. அந்த மாதிரி அந்த துறையில் எப்படி நான் டீப்பாக வேலை செஞ்சிடும். அடுத்து வர காலங்களில் இந்த திண்டுக்கல்லில் நீங்கள் சொல்கிற 10 தாலுக்காவில் இருக்க மூல முடுக்கு வரைக்கும் நான் போகணும். இங்கே இருக்கிற மாணவர்களோட வளர்ச்சியும், இங்கே இருக்கிற முதியோர்களோட பாதுகாப்பும், இங்கே இருக்கிற அந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரமும் எனக்கு முக்கியம். யாருக்குமே பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுத்து இந்த மாவட்டத்தை முன்னேறி கொண்டு வருவேன். இன்னொன்று கண்டிப்பாக வருவேன், அடிக்கடி வருவேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் போனேன், அங்கே அது உட்கார்றதுக்கு கூட நிறைய பேருக்கு இடம் இல்லை. உண்மை அது சொல்லக்கூடாதனாலும் என்னால் அது சொல்லாமல் இருக்க முடியல. அது உண்மை. அங்கே இருக்கிற பாத்ரூம்களை பயன்படுத்த முடியல. போக்குவரத்து அந்த பயணிகள் அங்கே உட்கார்றதுக்கு சரியான இடங்கள் கிடையாது, படுத்திருக்காங்க. அப்புறம் அந்த தண்ணி குடிக்க போகும்போது ஒரு பெரிய சின்டெக்ஸில் அது எப்படி சுகாதாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பாட்டிலில் 10 ரூபா பாட்டிலில் தண்ணி வாங்கி வச்சா கூட 3 நாள் கழித்து அதை குடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், ஐயோ வாங்கி 3 நாள் ஆச்சேன்னு. பட் அந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த முறையெல்லாம் மாற்றணுங்கண்ணா. இது எனக்கு இது பெரிய சவாலான விஷயம் தான், இந்த திண்டுக்கல்லாம் மாற்றுறது. இது அடிப்படையிலேருந்து மாற்ற வேண்டிய ஒரு பணி எனக்கு. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? திண்டுக்கல் அரசு மருத்துவமனையும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் ஆய்வு பண்ணுறதுங்கிறது நானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சேன். அங்கே நீங்கள் இங்கே 2 இடத்துக்கு வரக்கூடிய இடங்களுக்கு முன்கூட்டியே இன்னொரு இடம் சொல்லுங்கள், வாங்க போகலாம். நீங்கள் இது இல்லாமல் இண்டிவிஜுவலாக எந்த இடத்துக்கு? அதான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இடம் சொல்லுங்கள், இப்போவே போகலாம். நீங்கள் போய் இந்த இவ்வளோ சுத்தம் பண்ண இடங்கள்லேயே இவ்வளோ குறைபாடுகள் சொல்கிறீங்க.
இன்னும் மாவட்டத்துல பல இடங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஒரு இடம் சொல்லுங்கள் போகலாம். அந்த சர்ப்ரைஸ் இடங்களுக்கு நீங்க எப்போ போறீங்க? அதுதான் நான் சர்ப்ரைஸாக போகலாம். ஒரு இடம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச பொதுமக்கள் வந்து நிறைய புழங்கக்கூடிய இடங்கள் வந்து ஒன்று பேருந்து நிலையம், இன்னொன்று அரசு மருத்துவமனை. இது வந்து டைரெக்டான பப்ளிக் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தொடர்பில் இருக்கக்கூடிய இடம். ஸோ இப்படி ஏதாவது இன்னும் வேறு எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் போகலாம். உங்கள் ஊர் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், அது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சொல்லுங்கள் போகலாம், இப்போ கூட போகலாம். எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. ஏற்கனவே வந்து வச்சிருந்த இந்த தனியார் போன அரசில் கொண்டு வந்தவங்க இவங்க பார்த்தீங்கன்னா பைபாஸில் நீங்கள் போகிறப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னுக்கே பார்க்கலாம். அங்கனக்குள்ளே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. ஆனால் அவங்க தான் வந்து உறுப்பினர் இல்லாத 1000க்கும் மேற்பட்டார். நீங்கள் வந்து சனி ஞாயிறில் அங்கனக்குள்ளே போகவே முடியாது. தொடர்ந்து விபத்து ஏற்படுது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி 3 இடத்துல திண்டுக்கல்ல வச்சுருக்காங்க. இது மேலே என்ன மாதிரி நடவடிக்கை சார்? அனுமதி இல்லாமல் வேற யாரும் போகக்கூடாதுன்றாங்க. உறுப்பினர் இல்லாதவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோன்றாங்க. அப்போ அவ்வளோ கூட்டம் எப்படி வந்துச்சு? இதுவரையில் நாங்கள் உறுப்பினரை சேர்க்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் அந்த கடைகள்லாம் எவ்வளோ நாள் நடக்குதுண்ணா? அது வந்து தொடர்ந்து இப்போ ஒரு 6 மாதம். அதுதான் சார் கடந்த அதான் பதில். இது எல்லாமே கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தது. அது எல்லாத்து மேலேயும் அதான் புரிஞ்சுக்கிறேன். இது எல்லாமே கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தது. இது பொதுமக்களுக்கே தெரியுது இது தப்பான ஒரு விஷயம்னு. இது அதிகாரிகளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி அதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்னா அது உண்மையாலும் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. அது இந்த FL2 ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த துறை வந்து ரொம்ப பெரிய துறை. நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வரோம். முதல்ல அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அரசோட கஜானாக்கு வரணுங்கிறதுக்கும் ஒரு முயற்சியாக ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுட்டோம். அடுத்தது இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா அது டெபாசிட் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் கூட அது எம்ஆர்பிக்குள்ளே வராமல் ஒரு 10 ரூபா போச்சுன்னா அது தனிநபருக்கு தனியாக போகுதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை, பல வருஷங்களான பிரச்சனை. அந்த பிரச்சனையும் வர சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ளே அதுக்கான ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒட்டுமொத்த துறையுமே அதில் வந்து கவனம் செலுத்தி தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். 2 3வது இந்த கடைகளோட எண்ணிக்கை குறைப்பு. அரசு மருத்துவமனை பக்கத்தில், கோயில் பக்கத்தில், பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவமனைகளை கணிசமாக குறைக்கணுங்கிறது தளபதியோட உத்தரவு. அது குறைக்கும் போது அரசு கவனிச்சிட்ருக்கு எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை வருதுன்னு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லையுமா, ரொம்ப சந்தோஷம். திருப்பி கடைகளை குறைக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி FL2க்கு நிறைய பேர் போகிறாங்க, மற்ற பழக்கங்கள் வந்து ஊடுருவல் வருது, கள்ள சந்தையில் மதுபானம் விற்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்போம். ஸோ இப்போ 717 கடையை முழுசாக மூடி ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு. இனி வந்து அதை கவனிக்கிறோம், எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத அதுபடி முடிவெடுப்போம். அதான் சொல்கிறேன் பாருங்கள், 717 கடை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 717 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த 717 கடைகளும் வந்து எங்கேயோ ஊருக்கு வெளியே இருக்கிறது, வியாபாரம் ஆகாமல் இருக்கிறது, பார் செட்டப் இல்லாமல் இருக்கிறது, கணக்குக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு கடை 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகக்கூடிய கடைகள்லேருந்து குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வியாபாரம் ஆகக்கூடிய கடை வரைக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் மக்களுக்கு இடையூறாக இருக்குது, அதை எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டோம். ஸோ இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ இது இவ்வளோ கடையை எடுத்தோடனே உடனடியாக அரசுக்கு ஒரு வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் 8000லேருந்து 11,000 ரூபா வரைக்கும் அந்த ரெவன்யூ லாஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த துறைகளில் ரொம்ப வேகமாக பார்த்துருக்கோம். அந்த துறைகள் மூலமாக அந்த வருமானத்தை பெருக்கின உடனே திருப்பியும் மீண்டும் இந்த பழைய இடங்களில் இருக்கிற கடைகள், இன்னும் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே இதே மாதிரி மூடப்படும். ரொம்ப இருக்கிறது எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஒயின் ஷாப்பு தனியார் கிட்டன்றதுனா பார் சொல்கிறீங்களா, கடையை சொல்கிறீங்களா? இது வரைக்கும் அப்படி வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க கிடையாது. உங்களை மாதிரி ஊடகங்களில் வர செய்திகளை பார்க்குறேன் நான், இப்படி இருந்தால் என்ன ஆகும்னு கவனிக்கிறமே தவிர இதுபடி எந்த ஒரு முடிவும்